எனக்கு ₹1,00,00,000 லாஸ். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. நல்ல சம்பளம், ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு நான் ஹேப்பியா இருந்தேன். எத பத்தியும் யோசிக்காம சாயங்காலம் ரூமுக்கு வரது, வேலைய முடிச்சுட்டு உட்காந்து கேம் விளையாடுறது, படம் பார்க்குறது இப்படியே என் லைஃப் போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்குள்ளேயே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சு. எங்க கம்பெனிலேருந்து கொஞ்சம் பேரை வேலைய விட்டு தூக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்மளும் அந்த லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மள ஒரு வேளை அந்த வேலையிலேருந்து தூக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்ற யோசனை அப்போ தான் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. நான் வாட்டுக்கு ஜாலியாக காலையில் வேலைக்கு போகிறது, வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் ரூமுக்கு வர்றது, படம் பார்க்குறது, சாப்பிட்றது, லேட் நைட்டில் தூங்குறது, உடம்பு கூட கவனிச்சிக்கிறவே இல்லை. அப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு பயம் ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ, இந்த வேலையை விட்டு நம்மளை தூக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு வேறு என்ன தெரியும், வேறு எதுவுமே தெரியாது, நம்ம எப்படி போய் பொழைக்கிறது, நம்ம ஃபேமிலி எப்படி நம்ம பார்த்துக்கிறதுன்ற பயம் உள்ளே பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, என் கூட வேலை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த பயம் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் பல பேர் இந்த பயத்தில் தான் இருக்கும். இதிலேருந்து எப்படி வெளியில் வருது? அதுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜில் நமக்கு மணி எப்படி சம்பாதிக்கணுன்றதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல. பணம் எப்படி சம்பாதிக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை நம்ம பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் வேலை நல்லா செய்யணும், அவ்வளோதான். எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும். பட் மணி மேக்கிங் அந்த ஸ்கில் நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்போ நார்மலாக ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம், நீங்கள் ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கலாம். ஈவினிங் நீங்கள் மொபைலில் தேவையில்லாமல் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் ஹவு டு மேக் மணி அப்படின்றத பற்றி நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என் லைஃப்பில் ரொம்ப லேட்டாக சர்ச் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் அட்லீஸ்ட் அந்த ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையிலேருந்து வெளியில் இப்போ நான் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு நான் மணியும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியுது, ஓகே, நாளைக்கு இந்த வேலையை விட்டு என்னை தூக்குனா இன்றைக்கி என் கையில் 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் திறமையை வளர்த்து வச்சுக்கிறேன். ஓகே, அட்லீஸ்ட் நான் போய் சர்வே பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்றது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் காலேஜில் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு மேக் மணி ஆன்லைன், எப்படி ஏதாவது ஒரு டேலண்ட்டை வளர்த்துக்கிறதுக்கான உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். படித்து முடிச்சதுக்கப்புறம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் நிறைய விஷயம் கெயின் பண்ணியிருப்பீங்க மணி மேக்கிங் பற்றி. அப்புறம் உங்களுக்கு உங்களை வேலையை விட்டு தூக்குனாலும் உங்களுக்கு ஒரு எந்த விஷயம் இருக்காது. உங்களுக்கு 4-5 திறமை இருக்குன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே போய் கூட நீங்கள் எதனா ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன். அண்ட் இதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் எனக்கு பல கோடி லாஸ். ஒரு வேளை முன்னாடியே மணி மேக்கிங் ஸ்கில் எனக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி 4-5 கோடி சேர்த்தே சம்பாரிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அண்ட் மணி மேக்கிங் ஸ்கில் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு இன்றைக்கி சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கோல்டன் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் நிறைய வியூஸே இல்லை. ஹவு டு மேக் மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கில் வீடியோஸ் வரும். போய் பாருங்கள், ஒரு சிலரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுடைய வேர்ட்ஸ் எதில் ஜென்யூனாக இருக்கோ அதை நீங்கள் நம்பி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அப்புறம் நிறைய புக்ஸ் இருக்குது, புக்ஸ் வாங்கி படிங்க. இப்படிலாம் பண்ணுறதால ஒரு நாள் இந்த மணி இஷ்யூலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். நம்ம லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மணி தான். காலையில் எழுந்திரிச்சா நைட்டு 9 மணி வரைக்கும் அதுக்கு பின்னாடி தான் எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நிறையா மேக் பண்ணி வச்சுருவோமே. ஒரு வருஷம் நம்மளை வேலையை விட்டு தூக்கியிருந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இருக்கணும், நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக மணி இருக்கணும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி தான் கற்றுக்கணும். ஈவினிங் டைமில் வேலை முடிச்சுட்டு நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், மாத சம்பளம் வருது, நமக்கு என்ன அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் எதனா ஒன்று கற்றுக்கிற ஆரம்பிங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கற்றுக்கிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும். அப்புறம் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னும் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு தோணும். அண்ட் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. மணி மேக்கிங்கை பற்றி யாருமே நமக்கு சொல்லி தர மாட்டாங்க, நம்ம தான் கற்றுக்கணும். கூடவே மணி சேவ் பண்ணுறதையும் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் சம்பாரிச்சாலும் சரி, அதிலிருந்து கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சுருங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கணும். சேவிங்ஸ் ஸ்கில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நான் ரொம்ப வீக்காக இருந்தேன், பட் அதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நாளைக்கு யாரும் நான் பட்ட கஷ்டத்தை பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இதில் நோ எடிட்டிங், நத்திங் எதுவும் இருக்காது. இவ்வளோ தான் இது ராவாக இருக்கும். இது மாதிரி என் லைஃப்பில் நான் லேர்ன் பண்ணுற விஷயத்தை இப்படி தான் ராவாக நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் டீப் டைவ் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். See ya.